சித்ரா. ஹாய் விஜய். இந்த பிஸ்கட். உங்களுக்கு என்னன்னா இவ்வளவு ஆசை இல்லைன்னா இப்படி திருட்டுத்தனமா ஹாஸ்டலுக்குள்ள வந்திருப்பீங்களா? சித்ரா, ஏதோ புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டா சரி. என்ன இன்னைக்கு வெறும் கிஸோட போறது இதான வேண்டாங்கிறது. முதல்ல இங்க போங்க. இப்ப என்ன சொல்லிட்ட இப்படி வள்ளுன்னு விழுற? சித்ரா, இப்பதான் புரியுது நீ ஏன் வள்ளுன்னு விழுந்தன்னு. நீ சாப்பிட்டது நாய் பிஸ்கட். நாய் பிஸ்கட்டா? என்ன நாய் நினைச்சீங்களா? சித்ரா, சித்ரா, சாரி சித்ரா, உங்க ஹாஸ்டல் நாயை சமாளிச்சுட்டு வரதுக்காக இதை வாங்கிட்டு வந்த. எப்படியோ மாறி போச்சு. இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் கேர்ள். நாய் பிஸ்கட் போட்டுறாத. உங்க வார்டன் பிலோமினா கடிக்கும் சொல்லுவிய, அதுகிட்ட கூட கடிக்கிட்டோம். ஏண்டி, நான் என்ன நாயா? பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? யார் நீ? நீ எங்க வந்த? சும்மா பார்க்க வந்த மேடம். சும்மா பாக்குறதுக்கு வந்த. இதை நம்பணும். எனக்கு 2 பொண்ணு தெரிஞ்சாகணும். உன்னை புடிச்சு நான் என்ன பண்ண போறேன் பாரு. இல்ல சார், வெதர் ப்ரூஃப். வெதர் ப்ரூஃப் பத்திக்கிட்டு வருது எனக்கு. நீங்க தான் இந்த காலேஜில் ரோமியோ ஜூலியட்ட. உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். புடிங்க டிசிய. இதுல உங்களை பத்தி விவரமா எழுதி இருக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு போனா எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட சேர்த்துக்க மாட்டான் சார். சித்ராவும் நானும் காதல மறந்துடும் சார். அப்புறம் இந்த சிகரெட் கேஸ் இனிமே பொட்டி கடை பக்கம் போகாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் தான் சார் கேரண்டி. ப்ளீஸ் ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் காலேஜில் சேர்த்துங்க சார். நோ, எஸ் சொல்லுங்க சார். நோ ப்ளீஸ் சார். NO நோ, GO கோ. உங்களை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள விட்டா நாங்களே கெட்டு போயிடுவோம். நான் கிழிச்சா கிழிச்சதுதான். கெட் அவுட். சீக்கிரம் டி சித்ரா, அப்புறம் ட்ரெயின் போயிட போகுது. படிப்பே போச்சு, அப்புறம் ட்ரெயின் போனா என்ன? நல்ல பிரின்சிபல், நல்ல வார்டன். சித்ரா, இங்க வாயே. என்னடி அங்க பாரு. நம்ம பிரின்சிபலும் வார்டனும் என்னடி பண்றாங்க? சித்ரா, மத்தவங்க உதட அசையறத வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவியே. எங்க கண்டுபிடி பாப்போம். மரியே பிலோமினா, பிரியே பிலோமினா, 2 பேரும் தனியா சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். அப்பாடா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டெரும்பு கூட கிடையாது. தொந்தரவு இல்லாம இருக்கணும் தான் இங்க தள்ளிட்டு வந்தேன். இல்லாதீங்க, நீட்னா எப்படிங்க? ஊட்டி விடுங்க. உனக்கு ஊட்டி விட்டாதான் பிடிக்கல. அடிக்கடி சந்திச்சாதானே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறோம். எங்க காட்டு. என்ன என்ன விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ரொம்ப கண்டிப்பானவன். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் மறுபடியும் உன்னை காலேஜில் சேர்த்துக்க முடியாது. பிரின்சிபல் சார், நீங்க முதல்ல காலேஜில் இருக்கீங்களான்னு பாருங்க. பிலோமினா வார்டனுக்கு பச்சை வாழைப்பழம் ஊட்டினீங்களே, அது எவ்வளவு அழகா போட்டோல விழுந்திருக்குன்னு பாருங்க. என்னப்பா அது, எங்களை மாதிரியே இருக்குது. போட்டோ எடுத்துட்டியா? இதுக்கு பேர் தான் சார் போட்டோ ஸ்டாட்டிக் ப்ரூஃப்.
விஜய், நானும் பிலோமினாவும் இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, 30 வருஷமா காதலிக்கிறோம். ஆமாப்பா, 30 long years. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணியே எங்களுக்கு வயசாகி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. நாங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். இந்த போட்டோவை காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல வைக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா சார், இத பிளாக் எடுத்து பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு எல்லா செவத்துலயும் ஒட்ட போறோம். அத பாக்குறவங்க உங்களை தப்பா எடுத்துக்கலனா அது உங்க அதிர்ஷ்டம். அண்ணா, இதுல எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி கால விடப்படாது. அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும், பசங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அந்த போட்டோவை கொடுத்துறேன். போட்டோ தானே தரேன் சார், ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் பழையபடி காலேஜ்ல சேர்த்துக்கணும். பேரம் பேச நிலைமையில நாம இருக்கோம், அங்க சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, ஏதோ போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி உங்களை நான் சேர்த்துக்கிறேன். அந்த போட்டோவை கொடுத்துருப்பா. இல்ல சார், நாளைக்கு காலையில இங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டாந்து தனியா கொடுக்கறேன். ஓகே, தேங்க்யூ சார். மேடம், தேங்க்யூ. பை பை. பாத்து பாப்பாக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போ. பை. ஆமா, போட்டோவுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சிவா, அப்பா வா பிரேம். ஏப்பா, ராத்திரி நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ என்ன முடிவு எடுத்த? அந்த சன்ஷைன் 5 ஸ்டார் ஹோட்டலை விலைக்கு வாங்குற விஷயத்தை பத்தி தானே? ஆமாப்பா, ராத்திரியே லண்டனுக்கு போயிருக்கிற என் கூட்டாளி ராஜவேலிட்ட ட்ரங்கால பேசிட்டேன். என்னப்பா சொன்னாரு? நல்ல யோசனை தான். நான் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வந்ததும் நாமே விலைக்கு வாங்கிடலாம் சொல்லிட்டான்டா. பாத்தியா பாத்தியா அப்பா, உன் பார்ட்னருடைய மூளையும் என் மூளையும் ஒரே லெவல்ல வேலை செய்யுதுன்னு. என்ன நடந்து போறீங்க? வேற என்ன பண்றது, காலையா போக முடியும். நம்மள மாதிரி லேபர் கிளாஸ்க்கெல்லாம் நடராஜா சர்வீஸ் தான். பஞ்ச பாட்டு பாடாதீங்க, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறேன்னு சொல்லுங்களேன். ஆமா, என் ஃப்ரெண்டு பட்டர் கல்யாணம் இருக்கானே, அவன்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அதுக்காக பணம் சேர்க்க. எனக்கு சைனீஸ் சாப்பிடலாம்னு புறப்பட்டேன். வழியில உங்களை பார்த்தேன், ரொம்ப நல்லதா போச்சு. நீங்களும் என் கூட வரீங்களா? எந்த சைனி? சிங்சாங். சிங்சாங். Oh, thank you. Come on. பை பை பை. என்ன ராஜா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. ஐயோ, என்ன விரதமா? வேணும்னா சொல்லுங்க, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். அது இல்லம்மா, இன்னைக்கு யார்ப பக்கத்துல குட்ஷெட்ல சரோஜா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பா. என்ன, சரோஜா உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா? அவ்வளவு நெருக்கமா? நான் போகலன்னா இன்னைக்கு அவ அம்பேர் உயிரே விட்டுருவா. ஐயோ, சரிங்க, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி தள்ளி விட்டுட்டு போறா? முன்கோபம் வந்தாலும் குட்டி டக்கர் தான். அட கோவாலு, மணி என்ன ஆச்சு பார்த்து சொல்லு. யக்கோ, ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குத்தான் மணி பார்க்க தெரியாத, சவடால உனக்கு எதுக்கு வாச்சு? ஏண்டா, கார் வச்சிருக்கவங்க எல்லாம் காரா ஓட்டுறாங்க, அதுக்கு டிரைவர் வச்சுக்கல? அது மறத்தாண்டா நானும். நீ எதுக்கு இருக்க பார்த்து சொல்றா பரதேசி. மணி 10 ஆச்சு. ஆமா, மணி 10 ஆச்சு. என்ன என் ராசாவை என்ன காணா? உன்னை நம்பித்தான் டவுன் சரோஜா கிட்ட 1000 ரூபாய் பிட் கட்டிக்க ஜெயிச்சிருவல்ல? என்ன ஆகும்? உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பித்தான் 10,000 ரூபாய் போயிடுச்சு. யக்கோ, அதோ அண்ணன் வந்துட்டாரு. ஆச்சாத்தோ, ஐயா ராசா வந்தாச்சு, ராசா வந்தாச்சு. 1000 ரூபாய் பந்தய படத்தை அந்த பிரைட்டன் மணிப்பைய கிட்ட கட்டிப்பிட்டு நீ வள்ளி என்ன உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருந்த நேரத்துக்கு வந்து என் நெஞ்சில பாலை வாத்துட்டப்பா. நான் தான் வந்துட்டேனே, வெற்றி நமக்கு தான். வாங்க, எங்க வாத்தியா ராஜா தான் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு பந்தயம் கட்டணுமோ கட்டிக்கிறங்க சீக்கிரம். அட போப்பா, ராஜா தான் ஜெயிக்கிறார். நான் ஒன்னும் பண்ண தயாரா இல்ல.
ஐயோ, இவன் என்ன துணி துவைக்கிற மாதிரி இப்படி துவைக்கிறான்? ஏன் 1000 ரூபாய் போயிடுச்சா? பெட் பண்றா. ராஜா ஜெயிக்கிறார். யார் யார் பந்தயம் கட்டுறீங்க? ராஜா தோக்குறார். 2 ரூபா. ராஜா தோக்குறார் 50 ரூபாய் பந்தயம். ராஜா தோக்குறார் 20 ரூபாய் பந்தயம். ராஜா தோக்குறார் 15 ரூபாய் பந்தயம். என்னய்யா உம்முன்னு உட்காந்துருந்தா விட்டுருவாங்களே? எடியா பணத்தை எடுட்டான்னா என்னமோ செருமுறிய ஒண்ணு ஐஸ் வைக்காதரா, பணத்தை குடுறா. இன்னைக்கு வசூல் 500. நீங்களா கொடுக்கறது 50, நானா வெட்டிக்கினது 50. 100 ரூபாய் குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. வர்றேன். ஐயோ என் ராசா, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. இப்படி நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்தாப்பா. சரோஜான்னு சொன்னேன்ல, முழு பெயர் டவுன் சரோஜா. இதான் இதுவா? ஆ. என்னம்மா இதுவான்னு சிலுத்துக்கிற? இதுதான். சாரி ராஜா, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். பாத்து ராசா, பாத்து. பழகிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உடம்ப கெடுத்துக்கிறாத. செவரை வச்சுதான் சித்திரம் எழுதணும். பரட்டா? ராஜா, உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? உங்களுக்கு தான் ஹோட்டல்ல ஒழுங்கான சம்பளம் கிடைக்குதே, இப்படி அடியும் உதையும் வாங்கி வேற சம்பாதிக்கணுமா? கீதா, இந்த உலகத்திலே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் தம்பி ஒருத்தன் தான் இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை பெரிய வீட்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டேன். நான் இங்க வாங்குற ஒவ்வொரு அடியும் அவன் முன்னேற்றத்துக்காக அமைகிற ஒவ்வொரு படி. கீதா, எதிர்காலத்துல தன் தம்பி பேர்வு கூட சிந்தாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தன் ரத்தத்தையே சிந்தின ஒரு அண்ணனை இப்பதான் நான் பாக்குறேன். You are great.
ராசா இவனுங்க தான் நம்ம ஹோட்டல வாங்கியிருக்க புது முதலாளிங்க. கும்பிட்டுக்க. இவங்களாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல வாங்குறதாவது இருக்காது. சரோஜா அது நிக்கிறான ஒரு தடிய, அவன் பேர் ராஜவேலு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல எரும மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தான். இருந்தாலும் இருக்கும், பார்த்தாலே டெல்லி எரும மாதிரி தான் இருக்கான். இந்த காலத்துல சொல்ல முடியாது ராசா, ஏதாவது லாட்டரி கட்டி அடிச்சிருப்பான், வசதி வந்திருக்கும். இல்ல சரோஜா, எங்க அப்பா திருடுனாருன்னு சொன்னாங்களே, அந்த கோவில் சொத்தெல்லாம் இந்த ராஜவேலு தான் கொள்ளையடிச்சிருப்பானோங்கிற சந்தேகம் இப்ப எனக்கு ஏற்படுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரர், 2 காபி கொண்டு வா. எஸ் சார். இந்த ஹோட்டலை நான் விலைக்கு வாங்கிட்டு தெரியுமா? இப்ப இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தம். ரொம்ப வசதியா போச்சு. இனிமே இந்த ஹோட்டலுக்குள்ள விட்டே உன்னை உதைக்கலாம். முழிக்கிறத பாரு, வானா நாட்டம் பேமானி. ஆமா, இப்பதான் நான் காபி சாப்பிட்டேன். அதுக்குள்ள இன்னொரு காஃபி இருக்கு. அந்த பேரரை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காகத்தான். ஏன் ஏதாவது தப்புன்னு? பல வருஷங்களுக்கு முன்னாலே நாம ஒருத்தர தண்டவாளத்துல கொலை பண்ணி போட்டோமே, அந்த ராமநாத மாதிரி இல்ல பார்த்தா? ஆமா, நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. நாம அப்படி ஒரு கொலை செஞ்சதையே நான் மறந்துட்டேன். நான் மறக்கல. பேரர், உன் பேர் என்னப்பா? மை நேம் சார் ராஜா. ராஜாவா? எஸ் சார், ராஜா. டேனியல் ராஜா. டேனியல். எஸ் சார். உங்க அம்மா அப்பா எல்லாரும் ஊர்ல தான் இருக்காங்களா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. பேர் மேரி. ஓ, த ஹோலி மதர். வெல் ராஜா. டேனியல் சார், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஆல்வேஸ் சார். வெரி குட். போகலாம். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜவேலு, கோழிங்களுக்கு தீனி இறைக்க இவ்வளவு பெரிய மிஷினா? இந்தியாவிலேயே இதுதான் பெரிய கோழி பண்ண மிஸ்டர் அம்பலவாணன். இந்த பெருமை கூட தானத்தான் சேரும். ஆமா, கோழிங்க ஆட்டுக்கறி கூடவா திங்குது? அது ஆட்டுக்கறி இல்ல, மாட்டுக்கறி. வாரத்துல ஒரு நாள் போடுவோம். அதனால்தான் எங்க பண்ண கோழிங்கெல்லாம் புஷ்டியா இருக்கு. சிலோன்ல இருந்து தான பார்க்க போறீங்க. போற வழியில எங்க ஹோட்டல்ல நீங்க தேர்ந்தெடுத்து தங்குறது நாங்க செய்த அதிர்ஷ்டம் தான். நான் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல தங்கணுங்கிறது கூட டான் எங்க முதலாளிக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆமா, நீங்க என்ன விஷயமா டான பார்க்க போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்களும் என்ன போற டானுக்காக வேலை செய்யறவங்க தானே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? விலை மதிக்க முடியாத பொருளை அவருக்கு எடுத்துட்டு போறேன். சம்பளவாளன், இவ்வளவு விலை உயர்ந்த கற்களை நான் பார்த்ததே கிடையாது. இதனுடைய மதிப்பு என்ன? ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குமா? 5 கோடியா? இதனோட மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வர்றேன். ராஜவேலு, இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கான். நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறேன். வாங்க. என் பங்க கொடுத்துருவில்ல? அவசரப்படாத ராஜவேல். இதுவரைக்கும் ஆட்டை கடிச்சோம், மாட்டை கடிச்சோம். இப்ப அந்த டானியே கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனுடைய விளைவு எங்க போய் நிக்கும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அப்புறம் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டுமே. ஓ எஸ், தாராளமா இருக்கட்டுமே. வேதா, இதுவரைக்கும் நாம லட்சாதிபதியாத்தான் இருந்தோம். இப்போ கோடீஸ்வரனா மாறிட்டோம். அதுக்காக பாவம் ஒரு அம்பலவாணனை பலி கொடுத்திருக்கோம். ராஜவேலு, வேதகிரி, இவங்க 2 பேருக்கும்
அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எங்க டானுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே இவங்க ஆயுசு முடிஞ்சிடும். டானா? அது யார் அது டான்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ராஜா? டான் ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவனுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை. இவனுங்க இந்த ஊர் போலீஸுக்கு பயப்படுறவனுங்க, அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். இவனுங்களை போல ஆயிரக்கணக்கான கூலிகளுக்கு சோறு போடுற ஆண்டவன் அவன். ஓ, உங்க டான் அவ்வளவு திறமைசாலியா? சம்திங் கிரேட். மிஸ்டர் அம்பலவாணன், இந்த 2 பசங்களும் உங்க டானை பார்த்திருக்காங்களா? டான யாருமே பார்த்ததில்ல, ஆனா டான் இவங்க எல்லாரையுமே பார்த்திருக்கார். மிஸ்டர் அம்பலவாணன், இவங்க 2 பேரையும் உங்க டான் மன்னிக்கிறாரோ இல்ல தண்டிக்கிறாரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க குடும்பத்தினுடைய அழிவுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணமா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? ராஜா, இந்த உயிரே உங்களுக்கு தானே சொந்தம். நான் என்ன செய்யணும் சொல்லு. ராஜவேலு கூட நீங்க டெலிபோன்ல பேசணும். ஹலோ, ராஜவேலு ஹியர். ராஜவேலு, எப்படி இருக்க? நான் தான் அம்பலவாணன் பேசுறேன். அம்பலவாணனா? எந்த அம்பலவாணன்? நேத்து கோழி பண்ணையில கொலை செஞ்சீங்களே, அதே அம்பலவாணன் தான் பேசுறேன். கொலையா? நான்சென்ஸ். எங்களுக்கு கொலையில எதுவும் தெரியாது. டெலிபோன் கேவை வைக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. நீ உன் கூட்டாளி வேதகிரியும் கொல்லிக்கட்டை எடுத்து உங்க தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நெருப்புல உங்க மண்டையில இருக்க புழுகும் செத்துடும். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்க. ராஜவேலு, ராஜவேலு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? செத்து போன அம்பலவான இப்ப என்னோட போன்ல பேசினா வேதா. என்னப்பா உளற? யமலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு டெலிபோன் பேசுற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சா என்ன? இல்ல வேதா, இப்போ அந்த அம்பலவாணனுடைய குரலை இந்த டெலிபோன்ல ஏன் காதால நான் கேட்டேன். அத போய் சொல்றியா? ராஜவேலு, தீனி அரைக்கிற மிஷன்ல இந்த கையால அவனை தூக்கி போட்டேன். ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா அவனை யாரோ காப்பாத்தி இருக்கணும். அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன். ராஜா, குட்டைய நல்லா குழப்பிட்டேன். இனிமே மீன் வேட்டை ஆடுறது உங்களுக்கு சுலபம். ரொம்ப நன்றி. ஃளைட்டுக்கு நேரமாச்சு, நான் புறப்பட்டுமா? பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. ஓ, அதெல்லாம் சரியா இருக்குமே. ஓ, இருங்க. இது யாரோட போட்டோ? இது எங்க டானுடைய போட்டோ. உங்க டானா? ஆமா ராஜா, இவர்தான் எங்க டான். அப்பா, எங்க அப்பா. இவர் உயிரோடு இருக்காரா? இவர் எங்க அப்பா வாச்சே. இருக்க முடியாது ராஜா, நான் வரட்டுமா? எங்க அப்பா உயிரோடு இருக்காரா? அவர் டானா? அவர் டானா? அவர் டானா? அவர் டானா? ஐயோ 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 ஐயோ, யாராச்சா எந்த பாவி பைய ஒண்ணு எப்படி கெடுத்தான்? 1 மணி நேரமா ஒரு கூட நான் செய்யறேன் ஓடி ஓடி சம்பாதிப்பியே. இப்படி 2 நாளா குடிச்சிட்டு கிடக்குற வேலை கூட வராம. வேண்டாம் ராசா, இந்த பழக்கம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில இது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதியை கொடுக்க விடு. ஏதோ சொல்லிட்டான்னு இப்படி மாறிட்டிய. வேண்டாம், கொடுத்துரு. சரோஜா, எங்க அப்பா செத்து இருந்தாருன்னா ஒரு நாள் அழுதுட்டு அப்புறம் அதை மறந்துடுவேன். ஆனா அவர் ஒரு கள்ளக்கடத்தல் ஆளா இருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே விஷத்தை குடிச்சிட்டு செத்துருப்பேன். என் தம்பியை யார் காப்பாத்துவாங்க? விஷத்துக்கு போலதான் இதை குடிக்கிறீங்க. ஆமா, மறுபடியும் நீ ரொம்ப சின்ன பிள்ளை ஆகிட்டே போற. கண்ட சொல்றதுலாம் ஏன் கேக்குற நீ? ஆமா, யாரோ நண்பன் ஒருத்தன் லண்டன்ல இருந்து வரான்னு சொன்னீங்க, பாக்க போல? என் நண்பன் வசந்த் இங்கிலாந்துல இருந்து வரான். எனக்காக உயிரோடு கொடுப்பாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன்.
என்ன பாக்குற எந்த இது என்ன அத குடிச்சிட்டியா இது குடிச்சிட்டியா குடிச்சுக்க ஆ. பாரு பாரு. லண்டன் பிளைட் எப்போ வரும்? ஏன் சார் லண்டன் பிளைட்டை பத்தி இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு வராயா? ஓ, வர நேரம் தான் லண்டன் பிளைட் எப்போ வரும்? வந்துருச்சா? தோ. ஓ, ஆ, வசந்த். Maria Raja, after a long time. வாசனை வருது? குடிச்சிருக்கேன். எத்தனை நாள் இந்த பழக்கம்? அது அது நீ வர வர அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் உண்மை சொல்லு. என்ன இதெல்லாம்? அது வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா ஓ வா வா. வணக்கம் சார். அடு இந்த கார் நான் வேலை செய்யற சன்ஷைன் ஹோட்டல் முதலாளியோட கார் இல்ல? எங்க அப்பா ராஜவேல் தானே முதலாளி. அப்பா தான் ராஜவேலுவா? அப்படின்னா நீ நம்ம ஃப்ரெண்டு இல்ல முதலாளி. ஏய், அப்படி எல்லாம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். நான் என்னைக்குமே உன் ஃப்ரெண்ட் தான். பேசாம என் வண்டியில இரு. அந்த வண்டியில நம்மளால ஏற முடியாதுப்பா. அதுவும் நிக்குது நம்ம ரோல்ஸ் ராய்ஸ். நீ கார்ல ஏறி போ, நான் பின்னாலே ஜாலியா வரேன். எனக்கு ஆட்டோல வரணும்னு ஆசையா இருக்கு. நான் உன் கூட வந்து மேரி டீச்சரை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஓகே, கமான். பணக்கார பையன் ஏழை வண்டியில ஏறாட்டோ.